தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत नः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே। ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ। ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவியினுடைய நேர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். श्री भगवान उवाच ये मे मतमिदं नित्यम् अनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तः मुच्यन्ते तेऽपि कर्मभिः। பகவான் கிருஷ்ணர் 20வது ஸ்லோகத்திலிருந்து 29வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்ன லோக சங்கிரகம் என்கின்ற விஷயத்தை கர்மயோகமாக கர்மத்தை சாதனமாக மாற்றி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விதத்தில் சொன்னார். அதனுடைய சாராம்சமாக 30வது ஸ்லோகத்தில் 5 விதமான கண்டிஷன்களுடன், அதாவது 5 விதமான படித்தரங்களுடன் கர்மத்தினுடைய அந்த சாதனையை, அதாவது கர்மத்தில் எப்படி ஈடுபட வேண்டும் என்பதை மிகவும் அழகாக கூறினார். கூறிவிட்டு இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நான் கூறிய என்னால் கூறப்பட்ட இந்த கோட்பாடுகளை யார் ஒருவர் ஸ்ரத்தையுடனும் குறை காண்கின்ற புத்தி அற்றும் செய்கிறார்களோ கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய பிறவி தலையிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பகவான் அஷூரன்ஸ் கொடுக்கறதுல பல இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட். இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக யார் சொல்ல முடியும்னா சாக்ஷாத் பகவான் தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு ஆச்சாரியனாக இருந்து கொண்டு தன்னுடைய மாணவனுக்கு அந்த ஞானத்தினுடைய நிலை பேறு இல்லை என்றால் இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையுடனும் கான்ஃபிடென்ட்டோடையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஃபேக்ட். இதில் யார் என்னால் கூறப்பட்ட இந்த கோட்பாடுகளைன்னு சொன்னார் இல்லையா, அதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மதம். இதம் மதம் ஏ மாணவாக நித்தியம் அனுதிஷ்டந்தி. இந்த கோட்பாடுகளை மதம்னு சொன்னாலே, மதம் என்பது அது ஒரு வாழ்க்கை முறை. அது ஒரு தியரி கிடையாது. தியரி அப்படிங்கிறது இந்த ஏட்டில் மட்டும் இருப்பது தியரி. மதம் என்பது வாழ்க்கை முறை. அதுவும் இல்லாமல் மதம் வேற மதம் வேற. இங்க மதம் என்று கூறப்படுவது 20வது ஸ்லோகத்திலிருந்து 29வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கர்மத்துடன் எப்படி இணைவது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார்.
இது மனிதர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு சிறப்பான ஒரு முறை. அதிலும் தன்னுடைய இன்னர் growth என்று கூறப்படுகின்ற ஆன்மீக முன்னேற்றத்திற்காக யார் ஒருவன் பாடுபடுகிறானோ அவனுக்கேற்ற வரப்பிரசாதம் இந்த கிட்டத்தட்ட 11 ஸ்லோகங்கள், 10 ஸ்லோகங்கள் சொல்லலாம், 30வது ஸ்லோகத்தையும் சேர்த்து 11 ஸ்லோகங்கள் ஆகின்றன. அதை மீண்டும் 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 நம்ம படிக்கணும். எதையுமே அதாவது மேம்போக்கா படிக்கிறதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. இப்பொழுதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் படிப்புன்னு சொன்னாலே கர்ணத்தின் வழியாகத்தான், அதாவது காதுகளின் மூலமாகத்தான். ஆச்சாரியன் அப்படியே உட்கார்ந்துட்டு சொல்லுவார், மரத்தடியிலையோ அல்லது எங்கேயோ ஒரு அறையிலையோ உட்கார்ந்துட்டு சொல்லுவார், அதை செவி மடுத்து. அதனால தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவைன்னு சொல்லப்பட்டது. செவிக்கு உணவிலையே சிறிது வயிற்றிற்கும் ஈயப்படும்னு சொல்லப்பட்டது. ஏன்னா செவிக்கு உணவு கல்வி. இந்த செவிக்கு உணவு கல்வியை கண்களுக்கு உணவாக மாற்றப்படும் பொழுது அதனுடைய முக்கியத்துவமானது இழக்கப்படுகிறது. இதில் நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா நம்முடைய காதுகளின் மூலமாக நாம் கேட்டு நிலைநிறுத்துவது, நம்முடைய புத்தியிலோ மனதிலோ நிலைநிறுத்துவது மட்டும்தான் நமக்கு நிலையாக இருக்கும் என்பது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா விஞ்ஞானம் அது ஒரு வகையில் வளர்ச்சியை உண்டாக்கி கொண்டே போகிறது. இது ஃபோட்டோகிராஃப் மெமரின்னு சொல்கிறது. அதாவது கண்களால் பார்த்து இப்போல்லாம் ப்ரொஜெக்டர்ஸ், சின்ன வயசுலேருந்தே ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அந்த ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் எதற்காகன்னு கேட்டால் ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக. ஈஸியாக புரிந்து கொள்வது என்றால் என்ன, டீச்சிங்கை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எப்பொழுது நாம் ஒரு பாடத்திட்டத்தை சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதே மாணவனுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கற்கும் திறனானது குறைந்து விடுகிறது. அவனுடைய சிந்திக்கக்கூடிய திறனானது குறைந்து விடுகிறது. இது பல பேர் பல விதமாக அவரவர்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். சிம்பிளாக புரிய வச்சா தானே ஈஸியாக புரியும், ஈஸியாக புரிய வேண்டும் அப்படிங்கிறது உண்மைதான், வாஸ்தவம் தான். ஆனால் கல்வி என்பதில் சிறிதளவேனும் முயற்சி மாணவனிடத்திலிருந்து இருக்க வேண்டும். இப்போ கால்குலேட்டர், எல்லாருமே நம்ம கால்குலேட்டர் பயன்படுத்துகிறோம். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மனதினுடைய கணக்கிடும் அந்த ஒரு சக்தியானது இழந்து விட்டது. தற்காலத்தை குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கணக்கு அப்படிங்கிறது கணிதம் அப்படின்னா அது ஒரு மனதினுடைய மாபெரும் வரப்பிரசாதம். கணிதத்தின் மூலமாகத்தான் எவ்வளோ விஷயங்கள் நம்ம இங்கிருந்து நம்ம வான்வெளிக்கு ராக்கெட் அத்தனையும் விடுகிறோம் அப்படின்னாக்கா கணிதம் என்கின்ற ஒரு முக்கியமான சமாச்சாரம் இருப்பதனால தான். இந்த கணிதம் என்கின்ற இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் பஞ்சாங்கமானது கணிக்கப்படுகிறது, ஜாதகமானது கணிக்கப்படுகிறது, இந்த கோயில் ஆலய திட்டங்கள் அத்தனையுமே கணிக்கப்படுகிறது. இப்போ கணிதம் என்பது மனதினுடைய ஒரு லாங்குவேஜ். அந்த கணிதம் என்கின்ற அந்த லாங்குவேஜை நம்ம இந்த கால்குலேட்டர் போன்ற இந்த சாதனங்களை பயன்படுத்துவதனால் அந்த லாங்குவேஜ் மட்டுப்பட்டு விடுகிறது. அப்போ மனம் என்பது முழு திறனுடன் உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதனால் நம்முடைய பெற்றோர்கள் அத்தனை பேருமே முடிந்த அளவு நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கால்குலேட்டர் மாதிரியான விஷயத்தை பயன்படுத்துவதற்கு கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் மனதினுடைய அந்த விகசிப்பு வளர்ச்சியானது தடைப்பட்டுவிடும். சுவாமி சித்பவானந்தா என்று ஒரு பெரிய சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். அவருடைய இன்னும் கூட தமிழகத்தில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கல்வி ஸ்தாபனங்கள், பிறகு ஒரு 10 கல்லூரிகள், என்னுடைய கணிப்பு பிரகாரம் 6-7 கல்லூரிகளுக்கு மேல் சிறப்பாக அவர்கள் வழிநடத்தி கொண்டும் நிகழ்த்தி கொண்டும், அதாவது இந்த படிப்பு விஷயத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அவர் தான் ஃபவுண்ட் பண்ணினார். அவர் தான் அவர் தான் ஸ்தாபனம் பண்ணினார் அந்த ஃபவுண்டேஷன். ராமகிருஷ்ண தபோவனம், சாரதா காலேஜ், விவேகானந்தா காலேஜ் அவர் அடிக்கல் நாட்டியது. அதாவது சவுத் இந்தியாவில் ஒரு சுவாமிகள் இங்கிருந்து வேலூர் மற்றும் கல்கத்தாவுக்கு போய் அங்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நேரடி சீடர்களிடம் சிஷ்யர்களாக இருந்து பிறகு இங்கு தமிழகத்தில் விவேகானந்தருடைய கொள்கைகளை பரப்புவதில் இவருடைய பங்கு மிகவும் ஒரு சிறப்பான பங்கு. இதை ராமகிருஷ்ணா மிஷன்லேருந்து நேராக பள்ளிகளை நடத்தி கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதுவும் பெரிய பெரிய கல்வி ஸ்தாபனங்களை கொண்டிருக்கிறது. அந்த கல்வியினுடைய அந்த ஒரு நோக்கம் விவேகானந்தருடைய கல்விகளை புகுத்துதல். அவர்
சுவாமி சித்பவானந்தா மாணவர்களை சாய்ந்து உட்காரக்கூடாதும்பார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், மாணவருக்கு ஒரு சொல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதாவது இதெல்லாம் ஆப்த வாக்கியம்னு சொல்லப்படுகிறது. ஆப்த வாக்கியம் என்றால் நிறைநிலையை அடைந்த முற்றிலும் தெளிந்து தெரிந்த ஞானிகளினுடைய வாக்கு. அது ஒரு சிம்பிளான புஸ்தகம். அந்த மாணவருக்கு ஒரு சொல் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதினது கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பு அவர் எழுதியிருக்கார். இன்னும் கூட அந்த புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் நம் பெரியவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். எப்படி மாணவன் உட்கார வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அதிலிருந்து ஆரம்பிக்கிறார் அவர். பிறகு இந்த சுவற்றில் சாய்ந்து பெருக்கல் குறி மாதிரியெல்லாம் நிற்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா, இந்த சரீரமானது இந்த முறை பிரகாரம், இதற்கு பெயர் யம நியமம்னு சொல்லி ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி சொல்லியிருக்காரு. யம நியமம் ஆசனம்னு சொல்லி. ஆசனம் என்பது என்ன? முறையான அமைப்பு. ஆசனம் என்றால் இருக்கை, முறையான விதவிதமான இருக்கையை மனதை கொண்டு சரீரத்திற்கு கொடுப்பது ஆசனம் என்று கூறப்படுகிறது. நம்முடைய முதுகானது எப்பொழுது நாம் சாய்ந்து சாய்ந்து உட்கார ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது அது தன்னுடைய வலிமையை இழக்கிறது. அதே போல கணிதத்தை எப்பொழுது மனதில் நாம் போட்டு பார்க்காமல் உபகரணங்களை, கால்குலேட்டர் போல அந்த உபகரணங்களை பயன்படுத்துகின்றோமோ அது தன்னுடைய திறனை இழக்கும். அது மாதிரி எத்தனையோ திறன்கள் நம் பெரியவர்கள் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கர்மம் என்கின்ற சூக்ஷ்மம் என்பது இந்த உலகத்தினுடைய அத்தனை அண்ட சராச்சரங்களில் இருக்கக்கூடிய உயிர்களில் மனிதனுக்கு மட்டுமே கிடைத்த வரப்பிரசாதம். இந்த கோட்பாடுகள்னு சொன்னால் வாழ்க்கையின் நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் எவன் ஒருவன் நம்பிக்கையுடன், இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஸ்ரத்தா என்பதற்கு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இந்த மொழி பெயர்க்கும் பொழுது தமிழில் ஸ்ரத்தை அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கிறது, நம்பிக்கை என்கின்ற வார்த்தையும் இருக்கிறது. இதே சம்ஸ்கிருதத்திலும் ஸ்ரத்தா விஸ்வாசா 2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் ஸ்ரத்தா என்பது மிகவும் அழகாக சாஸ்திரத்தில் எங்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசா. குருவின் பேரிலும், அதாவது குருவின் பால், அவர் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த பாடத்திட்டத்தின் பால் மாணவனுக்கு இருக்கக்கூடிய சரணாகதியுடன் கூடிய ஸ்ரத்தை, நம்பிக்கை. என்னுடைய குரு சொல்லிவிட்டார் அப்படின்னா இது வேத வாக்கு. அதுதான் குரு வேதாந்த வாக்கியேஷு. வேதாந்த வாக்கியம் என்றால் என்ன? வேதங்களிலிருந்து நமக்கு சாரமாக எடுத்து குருவின் வாயிலாக, குரு முகேன வித்யா. குரு இல்லைன்னாக்கா இங்கே வித்யா கிடையாது. அதன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள். அப்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தன்னுடைய குருவாக வரித்து அவர் சொல்லுகின்ற இந்த வாழ்க்கை முறைகளை தன்னுடைய வாழ்க்கை முறையில் இணைத்து யார் ஒருவன் குறை காணாமல் அப்படின்னா, கிருஷ்ணருடைய வாழ்க்கை முறையில் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்து பார்த்து கொண்டு புரியாமல் அவர் மீது குறை காண்பது, பிறகு தன் மீதே குறை காண்பது, இந்த 2 வார்த்தையுமே இணைத்து இருக்கிறார் இங்கே. அதாவது 6வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை சொல்ல போறார். என்ன அப்படின்னா, ஒருவன் தன் மீது நம்பிக்கையற்று இருக்கும் பட்சத்தில் அவன் ஆன்மீகத்திற்கு லாயக்கற்றவன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் உன்னை நீ நம்புனார். இப்போது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே தன் மீது நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு தனக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வைப்பது போல, அதாவது மூட நம்பிக்கையாக சித்தரிக்கப்படுகிறது. அப்படி அல்ல. ஆன்மீகம் என்று சொன்னாலே நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அமைந்தது. அதுதான் அஸ்திவாரம். அந்த நம்பிக்கை முதலில் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா, தன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹோ ஆத்மைவ ரிபுராத்மனஹா. அப்போது உத்தரேத் ஆத்மனாத்மானம், ஒருவன் தன்னை தானாகவே உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது தன் முயற்சியினால் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மனிதனே ஆன்மீகத்திற்கு தகுதி வாய்ந்தவன்னு சொல்கிறாருங்க.
அப்போது நம்பிக்கை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் தன் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. தன்னுடைய பெற்றோர் பால் இருக்க வேண்டிய நம்பிக்கை, இது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் இதுதான். இந்த நம்பிக்கையினுடைய பேரில் தான் வாழ்க்கையானது கட்டப்படுகிறது. அப்போது ஆத்ம விஸ்வாசம், தன் மீது தனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, தான் செய்கின்ற செயல்களிலும் இருக்க வேண்டிய நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது தன் மீதும் தன்னுடைய பெற்றோர்கள் மீதும் ஆச்சாரியன் மீதும் அப்படியே அது சாஸ்திரத்தின் மீதுமாக சென்று பிறகு கடவுளை அறிந்து கடவுள் மீது நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவது. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை யார் கொண்டிருக்கின்றார்களோ, அதே போல தன் மீது இருக்கக்கூடிய குறைகள், மனம்னு சொன்னாலே பயத்துடன் விளங்குவது. மனம் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி மேற்கத்திய நாடுகள்லையும் பண்ணியிருக்கிறார்கள், நம்ம நாட்டவர்களும் பண்ணியிருக்கிறார்கள். இந்த மேற்கத்தியவர்களுடைய அந்த கான்செப்ட் எப்படி என்றால், மனதை 3ஆக பிரிக்கிறார்கள். மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம் அப்படின்னு பிரிக்கிறார்கள். நம்ம நம்முடைய சாஸ்திரத்தில் மனதை எத்தனையோ கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள். முதலில் இந்த ஸ்தூல சரீரத்தோடையே இணைந்தது அல்ல நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்போ ஏன் நாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இவர் சொல்லுகிறார், இந்த 11 ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணரினால் கூறப்பட்டுள்ள இந்த கோட்பாடுகளை, வாழ்க்கை முறைகளை ஒருவன் சிரமேற்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த 2 ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. குறை காணாத மனம், நம்பிக்கையுடன் கூடிய மனம். இந்த குறை காணாத மனமும் நம்பிக்கையுடன் கூடிய மனதும் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மனமானது எத்தனையோ விஷயங்களில் நமக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய சாஸ்திரங்களில் என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா, மனமானது சித்தம், மனஸ், புத்தி, அகங்காரம் இவைகள் அத்தனையுமே மனம் என்கின்ற அந்தக்கரணத்தை குறிப்பவைகள். அதுவும் கூட இந்த ஸ்தூல சரீரத்தோடு இணைந்ததல்ல. எப்படின்னா, இந்த உணவின் மூலமாக உற்பத்தி ஆகி உணவின் மூலமாக வளர்ந்து பிறகு தேய்ந்து அழிந்துபட்டு போகிற இந்த சரீரத்துடன் கூடியது இல்லை இந்த மனம். மனம் என்பது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் என்று கூறப்படுகின்ற ஒரு சமாச்சாரத்தில் இருப்பது. இதை ஒரு சரீரத்தை 3ஆக பிரிக்கிறது சாஸ்திரம். அதாவது நம்முடைய சரீரத்தையே 3ஆக பிரிக்கிறது. இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம்னா இந்த மெடிக்கல் சயின்ஸ் எப்படி பிரிக்கிறது என்றால், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், சதை மண்டலம், அப்புறம் என்ன இரத்த சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் அப்படின்னு பிரிக்கிறதே இல்லையா. அப்புறம் கண்களை தனியாக பிரிக்கிறது, ஹிருதயத்தை தனியாக பிரிக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், கண்கள்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா. கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறார், ஹிருதயத்துக்காக பார்க்குறவர். அப்புறம் ரெட்டினாலஜிஸ்ட், ஆப்தர்மாலஜிஸ்ட், எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் இஎன்டி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா. அப்படி பிரிக்கிறது இல்லை, இந்த சரீரத்தை 3ஆக பிரிக்கிறது. 3ஆக பிரிக்க முடியாது. ஆனாலும் கூட பிரித்து நாம் நன்கு புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் சாஸ்திரம் மிகவும் அழகாக கொடுத்திருக்கிறது. இதை ஏற்கனவே நம்ம முதல்ல அத்தியாயத்திலையும் பார்த்திருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய அத்தியாயங்களில் இன்னும் தெளிவாக பகவான் கிருஷ்ணன் நமக்கு விளக்குவார். இந்த மனசு அப்படிங்கிறது ஒவ்வொரு பிறவியிலும் நம்முடன் தொடருவது. ஆனால் இந்த மனசு என்பது நமக்கு மாயையுடன் கூடியதாக, அவித்யா என்கின்ற சக்தியுடன் கூடியதாக இருக்கிறது. அதனால தான் போன ஜென்மத்தில் எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த ஜென்மத்தில் ஞாபகப்படுத்த முடியாது. பிறகு இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடியது அடுத்த ஜென்மத்திற்கு அது சம்ஸ்காரமாக எடுத்துக்கொண்டு போகும். அதாவது நிகழ்வுகள் மறக்கப்பட்டுவிடும், மனிதர்கள் மறக்கப்பட்டு வருவார்கள். ஆனால் அதன் மூலமாக கிடைத்த பதிவுகள் என்று கூறப்படுகின்ற சம்ஸ்காரம் அடுத்த பிறவியிலும் தொடரும். ஒருவருக்கு நன்றாக பாட முடிகிறது, பிறவியிலிருந்தே பாடும் திறனானது அவர்களுடைய இயல்பாகவே வருகிறது என்றால் அது கடந்த ஜென்மத்தினுடைய தொடர்பு தான். அதே போல் ஒருவருக்கு நாட்டியம் நன்கு ஆட முடிகிறது, ஒருவருக்கு ஓவியம் நன்கு தீட்ட முடிகிறது, ஒருவருக்கு கவிதை நன்கு எழுத முடிகிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா விட்ட குறை. அதாவது தொடர்ந்து வரக்கூடியது அந்த மனிதர்களை பற்றியெல்லாம் மறந்துவிடும்.
அதே போல் முதலில் ஒரு 8 வயது, நம்ம வந்து 8 வயதுன்னு நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுவது வந்து 5 வயதுன்னு தான் சொல்லுகிறார்கள். இல்லை, அந்த 8 வயது வரைக்கும் மனிதன் எதை பார்க்கின்றானோ, எதை கேட்கின்றானோ, எதை நினைக்கின்றானோ அப்படியே மாறிவிடுவான். அவனுக்கு அந்த 8 வயது வரைக்கும் அவனுக்கு நிகழ்கின்ற, அவனை சுற்றிலும் நிகழ்கின்ற அத்துணை விஷயங்களும் அவனை செதுக்குகின்றன. அது ஏற்கனவே அவன் கொண்டிருந்த சம்ஸ்காரம், பதிவுகள். பிறகு இந்த 8 வயது வரை ஒருவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளும், அவன் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய, அவனால் அனுபவிக்கக்கூடிய அத்துணை நிகழ்ச்சிகளும் பதிவுகளாக, நிகழ்ச்சிகள் மறந்துவிடும். மனிதர்கள் மறந்து விடுவார்கள். நமக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் மறந்துவிடும். ஆனால் அதனுடைய தாக்கம் என்பது பதிவுகளாக நம்முடைய மனதில் தொடரும். அதுதான் மனிதன். அதைத்தான் நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அதை தான் ஆளுமை அப்படின்னு சொல்லுவோம். ஒருவருடைய ஆளுமை அப்படின்னா அந்த பழைய பதிவுகளினால் கிடைக்கப்படுவது. அப்படிப்பட்ட அந்த பதிவுகளுக்கு நாம் மதிப்பு கொடுத்து, ஆனால் அந்த பதிவுகளில் நல்லவைகளை சிறமேற்கொண்டு தீயவைகளை ஒதுக்குவதற்காக இந்த வாழ்க்கை முறையானது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தன் மீது குறை காணக்கூடிய, தன் மீது குறை என்றால் என்ன, எதை எடுத்தாலும் பாதியில் விட்டுறது. ஏதாவது ஒரு குறை, எனக்கு வந்து எதுவும் வராது, நான் இதற்கும் லாயக்கற்றவன், எனக்கு இந்த வாழ்க்கையில் வந்து அவ்வளோ திறமையாக இருக்க முடியல, என்னால் இது முடியாது, அதை முடியாது, மற்றவர்களால் முடியும்னு சொல்கிறது. அல்லது மற்றவர்களை குறை கூறுவது, தன்னைத்தானே குறை கூறுவது, மற்றவர்களுடைய செய்கையில் குறை காண்பது, தன்னுடைய செய்கையிலேயே குறை காண்பது. இதனால் என்ன ஆகிடும்னு கேட்டால், ஒன்று தன்னை வந்து அதிகமாக மதிப்பிட்டு கொள்ளுவது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். அல்லது தன்னை தாழ்த்தி கொள்ளுவது, தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த இரண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டால் அவன் சிறந்த மாணவனாகவோ அல்லது சிறந்த சாதகனாகவோ ஒரு காலம் ஆக முடியாது. அதனால் தான் பகவான் கிருஷ்ணர் ஒருவன் தன்னை தன்னாலேயே உயர்த்தி கொள்ள வேண்டும், தனக்கு யார் ஒருவன் முறையான வாழ்க்கையை கொடுக்கின்றானோ அவன் தனக்கு நண்பனாகிறான், தன்னுடைய சரீரத்திற்கும் மனதிற்கும் முறையற்ற வாழ்க்கையை கொடுப்பவன் எதிரியாகின்றான்னு சொல்லி 6வது அத்தியாயத்தில் சொல்றார். இந்த கர்ம சூக்ஷ்மங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே போய் சொல்லுகிறார். இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் அங்கே சொல்றார் அவர். எப்படி என்றால், இந்த கோட்பாடுகளை மீண்டும் மீண்டும் படிக்கணும். இப்போ இந்த ஸ்லோகம் படிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு, இந்த வாழ்க்கை முறைகளை, எந்த வாழ்க்கை முறைகளைன்னு நம்ம பார்க்கணும். எந்த வாழ்க்கை முறைகளைன்னாக்கா, நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோஹ்ய கர்மணஹா அப்படின்னு ஆரம்பித்தார் இல்லையா. அங்கேருந்து நம்ம வந்து படிக்கணும். அங்கேருந்து படிக்கும் பொழுது தான் நமக்கு இது என்ன சொல்ல வருகிறது, பகவத்கீதா என்பது என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்படி நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான், அதாவது கர்மம் செய்ய வேண்டும். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டால் பூஜை, ஜெபம், தபம் இதை மட்டும்தான் சார் பண்ணணும் அப்படிங்கிற கோட்பாடுகளை பகவான் கிருஷ்ணருடைய இந்த ஸ்லோகங்கள் உடைக்கின்றன. இந்த கர்மத்தினுடைய துணை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியும் என்கின்ற கோட்பாடு பகவான் கிருஷ்ணருடைய புரட்சிகரமான கோட்பாடு. ஏனென்றால் கர்மம் அப்படிங்கிறது வந்து ஏணிப்படியாக மாற்ற முடியும். இதெல்லாம் வந்து பெரிய ஆன்மீகவாதிகளே சில பேர் வந்து ஒற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா ஆன்மீகம்னு சொன்னால் அப்படியே வந்து லௌகிகத்தை விட்டு விட்டு ஜபம், தபம், தியானம் இதில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோட்பாடு. ஆனால் பகவான் கிருஷ்ணர் அப்படி சொல்லவே இல்லை. அதனால தான் அர்ஜுனனுக்கு அதை வந்து இதுதான் உண்மையான ஆன்மீகம். ஏனென்றால் அர்ஜுனனுடைய தகுதி என்பது அவ்வளவுதான் இருந்தது. தன்னுடைய தகுதியை மீறி ஆன்மீகம்னு போயிட்டா அது பொய் வேஷக்காரனாக மாறிவிடுவார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டார். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக அர்ஜுனனுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்லி கொண்டு வருகிறார். இது நம்ம அனைவருக்குமே பொருத்தம். முறையான கர்மத்தை கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய சரீரம் பாழாகிவிடும், மனமும் பாழாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு ஒருவன் குறை காணாதவனாக இந்த வாழ்க்கை முறையில் இது எல்லாம் ஒத்து வராது, சரி வராது என்று சொல்லாமல் இதை சிறமேற்கொண்டு யார் ஒருவன் கடைபிடிக்கின்றானோ அவன் வாழ்க்கையினுடைய மேன்மையை அடைகின்றான். இது பெரிய பெரிய வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஸ்வாசம், ஸ்ரத்தா என்பது ஒரு பெரிய தலைப்பு. இந்த ஸ்ரத்தை என்கின்ற தலைப்பை மட்டும் என்னுடைய குருநாதர் 20 வகுப்புகளில் எங்களுக்கு எடுத்தார்.
ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தை உடையவனே ஞானத்தை அடைவான். பகவத்கீதையிலும் கூட வருகின்ற அத்தியாயங்களில் ஸ்ரத்தை என்கின்ற அந்த ஒரு தலைப்பிலேயே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ஸ்ரத்தாத்ரய விபாக யோகோ நாம அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 17வது அத்தியாயமானது முழுவதும் இதை சொல்லுகின்றது. ஆகவே ஸ்ரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் குறை காணாத மனதுடனும் இதுவரைக்கும் பகவான் சொன்ன அந்த லோக சங்கிரகத்தை புரிந்து கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையை உய்வித்து கொள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் ஞான யோக்கியதாவும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.